உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. இருபத்தி 1/10/2015 ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. அஷ்டமி திதி காலை 8:57 வரை, பின்பு நவமி. உத்திராட நட்சத்திரம் பகல் 10:45 வரை, பின்பு திருவோண நட்சத்திரம். அமிர்த யோகமானது பகல் 10:45 வரை, பின்பு சித்த யோகம். ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. சுப ஓரைகள் காலை 9 முதல் 10 வரை, மதியம் 1:30 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை, பின்பு இரவு 11 முதல் 12 வரை. இன்று சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும் குருவும் அமையப்பெற்று 10ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கடன் பிரச்சனைகள் விலகி மன அமைதி ஏற்படும். ரிஷப ராசி நேயர்களே, சூரியனானவர் 6ல் அமையப்பெற்று பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி அனுகூலங்கள் ஏற்படும். தொழிலில் லாபமும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உள்ளது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் நாள் முழுவதும் சந்திரன் சஞ்சரிப்பதால் இன்று சந்திராசிரமம் ஆகும். எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் உத்தமம். கடக ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ல் சந்திரன் அமையப்பெற்று 3ல் ராகு இருப்பதால் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் அதிகரிக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது உண்டாகும். சிம்ம ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் சூரியன் அமையப்பெற்று 6ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைவது மட்டுமில்லாமல் எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் சூரியன் 12ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். சனி பகவான் 3ல் இருப்பதால் எதையும் சமாளிக்க முடியும் என்றாலும் நிதானத்தோடு செயல்படுவது, கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியனும் 4ஆம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் பேச்சில் நிதானத்தினை கடைபிடிப்பது நல்லது. எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் உத்தமம். விருச்சிக ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் ராகுவும் புதனும் சஞ்சரிப்பதால் நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் நிறைவேறும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பெண்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியனானவர் வலுவாக அமையப்பெற்று 2ல் சந்திரன், ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து அனுகூலங்கள் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் ஏற்படும். கூட்டாளிகளால் சாதகமான பலன்கள் இருக்கும். கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும்.